வணக்கம் நேயர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான திரு ரவிக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். மது ஒழிப்பு மாநாட்டில் இப்போது வரைக்கும் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அப்படின்றது உறுதியாக இருக்கு. அதிமுகவுக்கு நீங்க விடுத்த அழைப்புடைய தற்போதைய நிலை என்ன? திமுக தலைமையிலான இந்த கூட்டணி கட்சியை சார்ந்த அத்தனை பேருமே இதில் வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு RS பாரதி அவர்களும் திரு TK இளங்கோவன் அவர்களும் பங்கேற்கிறார்கள். அதுபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வாசுகி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஆனி ராஜா அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ரொக்கையா அவர்களும் இதில் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த கட்சியில் இந்த கூட்டணியிலே இருக்கின்ற இந்திய முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவற்றினுடைய பெண் பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டிலே பங்கேற்று பேச இருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தளவில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அதிமுக இதில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு எதுவும் விடுக்கவில்லை. இது மக்களுடைய பிரச்சனை. எனவே இதில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லோருமே இந்த பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும் என்று தான் நாங்கள் சொன்னோம். இப்போதைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் மட்டுமே இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இது பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனை. யாருக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. மற்றவர்கள் பங்கேற்கும் போது அதிமுக ஒதுங்கி நிற்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அதுபோல் அதிமுகவும் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது. எனவே கூட்டணிகளை தாண்டி இது போன்ற பொது பிரச்சனைகளில் பங்கேற்கிற ஒரு முறை தமிழ்நாட்டிலே இல்லை. அது வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், வேண்டுகோள். இதுபோல் மக்கள் அனைவரையும் பாதிக்கிற பிரச்சனைகளில் கட்சிகளாக பிரிந்து நிற்கக்கூடாது, கூட்டணிகளாக பிரிந்து நிற்கக்கூடாது. எல்லோருமே இணைந்து இதை பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த விருப்பம் உடனடியாக நிறைவேறிவிட என்றும் நாங்கள் நினைக்கவில்லை. அதிமுக நிச்சயமாக இந்த பிரச்சனையை அவர்களுடைய மேடையில் பேசுவார்கள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். அதிமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து கட்சிகளுக்குமே, ஏன் பாஜகவுக்கு கூட இந்த மது ஒழிப்பில் உடன்பாடு உண்டு. அதனால்தான் திரு அண்ணாமலை அவர்களே கூட தன்னுடைய நடைப்பயணத்தின் போது இந்த பிரச்சனையை முன்வைத்தார். எனவே அந்தந்த கட்சிகள் அவர்களுடைய மேடைகளிலாவது இந்த பிரச்சனையை முன்வந்து எழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ன சாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? திமுக தலைமையிலான இந்த அரசை மது ஒழிப்பை நோக்கி, மது விலக்கை நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னு நம்புறீங்களா? நிச்சயமாக இது தமிழ்நாடு அரசனுடைய மது கொள்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் 2 பேர் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று தமிழ்நாடு அரசின் சார்பிலே மூத்த அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் மேலும் சில விஷயங்களை கேட்கின்றோம். அதாவது இதை தேசிய கொள்கையாக அறிவித்து அதற்காக ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற வேண்டும். அதுபோல் இது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 16வது நிதிக்குழு இப்பொழுது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை தீர்மானிக்கிற நிலையில் இருக்கிறது. அதிலே இந்த மதுவிலக்கு என்பதையும் ஒரு ஃபேக்டராக, ஒரு அம்சமாக கணக்கில் கொண்டு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி பகிர்வை அளிப்பதற்கேற்ப அதில் அந்த ஃபார்முலாவை வகுக்க வேண்டும். இதற்காக தமிழ்நாடு அரசு தன்னுடைய சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு இதை அழுத்தம் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் இந்த கோரிக்கைகள் எல்லாம் பேரறிஞர் அண்ணா கூறியவை, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கூறியவை. இந்திய அளவிலே மதுவிலக்கு வர வேண்டும் என்று தான் அவர்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள். எனவே அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு அந்த கோரிக்கையை ஒரு தீர்மானமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்புமையானால் அது இந்திய அளவிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு விவாதத்தை உருவாக்கும். இந்த தேசிய அளவிலான மது கொள்கை வேண்டும், மதுவிலக்கு கொள்கை வேண்டும், அதற்கான சட்டம் வேண்டும் என்கிற கோரிக்கையை வேறு எவரும் அவ்வளவாக எழுப்பியது இல்லை. எனவே நாங்கள் அதை நாடாளுமன்றத்திலும் எழுப்புவோம். அங்கே டெல்லியிலும் இதற்காக பல நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். இதை ஒரு தேசிய விவாதத்துக்கு நாங்கள் நிச்சயமாக இதை
உண்டாக்குவோம். எனவே இந்த மாநாடு இது மாநாடோடு முடிந்து விடாது. இதனுடைய தொடர் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டு அளவிலும் இந்திய அளவிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். யார் இடம் கோரிக்கை வைக்க வேண்டுமோ அவர்களை வைத்தே இந்த மாநாடு நடத்துறது அப்படின்றது இந்த மாநாட்டுடைய அடிப்படை நோக்கத்தை நீர்த்து போயிட செய்யும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையிலேயே அது வெற்றி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த கோரிக்கை 2 விதமாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று தமிழ்நாடு அரசிடம், இன்னொன்று ஒன்றிய அரசிடம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசை தலைமையேற்று நடத்துகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்பது என்பதே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைகளில் உடன்பட்டிருக்கிறார் என்றுதான் பொருள். இன்றைக்கு நாங்கள் ஒரு 12 தீர்மானங்களை இந்த மாநாட்டிலே நிறைவேற்ற இருக்கின்றோம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் நிச்சயமாக திமுக அரசுக்கோ திமுக கட்சிக்கோ எதிரானவை அல்ல. எனவே அவர்கள் இந்த பிரச்சனையை நிச்சயமாக அழுத்தமாக சொல்வார்கள். ஏன்னா 2016 சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம், அதற்கான முதல் உத்தரவை போடுவோம் என்று அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். இன்றைய முதலமைச்சர் அவர்களும் அதை எல்லா பரப்புரைகளிலும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். திரு சசிபெருமாள் அவர்கள் மறைவெய்திய போது அதற்கான நினைவேந்தல் கூட்டத்திலே அதே ஊரிலே அவருடைய ஊரிலே நாங்கள் எல்லோருமே அதில் பங்கேற்றோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று பூரண மதுவிலக்கான உறுதிமொழியை அளித்தார்கள். எனவே அவர்களுக்கு இது முரண்பாடான கருத்து அல்ல. நிச்சயமாக அதை எவ்வாறு நடத்துவது என்பதுதான் அவர் நிதி என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கு ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிதி மேலாதிக்கம் என்பது பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. மாநிலங்கள் எல்லாம் வரி வருவாய் பெற முடியாத அளவுக்கு இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நாங்கள் ஒரு தீர்வையும் இதில் சொல்லியிருக்கின்றோம். ஏற்கனவே ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் என்று ஒன்றிய அரசு போட்டு வசூலித்து வருகிறது. ஆண்டுக்கு சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் அதுக்காக வசூலிக்கிறார்கள். ஆனால் அந்த காம்பன்சேஷன் கொடுப்பதை 2022ஆம் ஆண்டோடு நிறுத்திவிட்டார்கள். ஆனால் செஸ் மட்டும் வசூலித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அப்படி வசூலிக்கிற அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு இழப்பீட்டை நீங்கள் பிரித்து கொடுங்கள். புதிதாக எதுவும் நீங்கள் போய் எங்கேயும் செய்ய வேண்டாம். இது மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் அந்த செஸ்ஸை போட்டீர்கள், அதை நிறுத்திவிட்டீர்கள். அந்த செஸ்ஸிலிருந்து இப்பொழுது பிரித்து கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். எனவே இதில் புதிதாக எந்த வரிச்சுமையும் தமிழ்நாட்டுக்கு அளிக்கவில்லை. உண்மையிலே அதற்கான தீர்வையும் நாங்கள் இதில் முன்வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு முரண்பாடானவை அல்ல, உடன்பாடானவை. எனவே அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பது என்பதே ஒரு வெற்றி என்று தான் நாங்கள் கருதுகிறோம். மாநில அளவில் மதுவிலக்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை திமுகவோட நிர்பந்தத்தின் காரணமாக தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கை அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தள்ளிடுச்சா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இது அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 47 இருக்கிறது. டைரக்டிவ் பிரின்சிபிள் என்று சொல்லப்படுகிற வழிகாட்டு நெறிமுறைகளிலே இருக்கிறது. உச்சநீதிமன்றமே பல தீர்ப்புகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒன்றிய அரசோ மாநில அரசோ இயற்றுகிற சட்டங்கள் என்பவை அந்த மக்களுக்குடைய நலன்களுக்கு புறம்பானவையாக இருக்கக்கூடாது, அரசமைப்பு சட்டத்துடைய நோக்கத்துக்கு முரண்பாடானவையாக இருக்கக்கூடாது. இதை எப்படி நீங்கள் சோதித்து கொள்ளலாம் என்றால், நீங்கள் இயற்றுகிற சட்டத்தை நீங்கள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸோடு வைத்து ஒப்பிட்டு பார்த்து அதன் மூலமாக நீங்கள் அதை முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 1992 ஒரு தீர்ப்பிலே மிக தெளிவாக கூறியுள்ளது. அப்படி பார்க்கும்போது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவது என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த நோக்கத்துக்கு அதனுடைய ஆன்மாவுக்கு உடன்பாடானது. எனவே அதைத்தான் மாநில அரசுகள் செய்ய வேண்டும். எனவே அந்த விதத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டிய ஒரு கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் 1954 இதுக்காக விசாரணை கமிஷன், மதுவிலக்கு விசாரணை கமிஷன் ஒன்றை ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் தலைமையிலே போட்டு அது ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்தார்கள். 58 இதை பூரண மதுவிலக்கை நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு நீதிபதி தேக்சந்த் கமிட்டி என்று ஒரு கமிட்டியை ஒன்றிய அரசு அமைத்து அது ஒரு 1200 பக்கங்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து அவர்களும் 1970 பூரண மதுவிலக்கை இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த 2 ஆணையமுமே ஒன்றிய அரசுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதுபோல் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
அது நடைமுறைக்கு வராமல் போய்விட்டது. எனவே அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்துகிறோம். இது ஏதோ திமுக அரசை காப்பாற்றுவதற்கோ தமிழ்நாடு அரசை காப்பாற்றுவதற்கோ அல்ல. இது ஒன்றிய அரசுக்கு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே இருக்கிற பொறுப்பை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அவர்கள்தான் இன்றைக்கு மாநில அரசுடைய வரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்கள்தான் நிதி பகிர்வை தீர்மானிக்கிறார்கள். எனவே இது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு இந்த நிதி பகிர்வை நீங்கள் அளிக்க வேண்டும். எப்படி பின்னடைந்த மாநிலங்களுக்கு அதிலே கூடுதலாக முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதுபோல் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துகிற மாநிலங்களுக்கு கூடுதலாக முன்னுரிமை கொடுத்தால் நிச்சயமாக மாநில அரசுகள் எல்லாமே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் வருவார்கள். எனவே அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த பொறுப்பு இன்றைக்கு ஒன்றிய அரசுக்குத்தான் இருக்கிறது. அதனால் தான் அதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். இது மாநில அரசை காப்பாற்றுவதற்காகவோ அவர்கள் இது தாக்குதல் இருக்கக்கூடாது என்பதற்காகவோ அல்ல. அதுபோல் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற பொறுப்பை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்கள் எப்படி எல்லாம் இதில் நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக இந்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த மது நோயாளிகளுக்கான சிகிச்சை மையங்கள் டீஅடிக்ஷன் சென்டர்ஸை உருவாக்க வேண்டும், ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை உருவாக்க வேண்டும். அதற்காக ஒதுக்கப்படுகிற நிதி மிக குறைவாக இருக்கிறது. டீஅடிக்ஷன் சென்டருக்கு வெறும் 2.5 கோடி ரூபாய், வெறும் 45 சென்டர் மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் குடிநோயாளிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இந்திய சராசரி 22% இருக்கும்போது இங்கே குடிப்பவருடைய சதவீதம் 32% இருக்கிறது. அதுபோல் விதவைகளுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் இருப்பதை காட்டிலும் இங்கே 3.4% கூடுதலாக இருக்கிறது. 38.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இருக்கிறது. அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குடிபோதையால் தங்களுடைய கணவனை இழந்து விதவையானவர்கள் என்று ஒரு கலங்கரை என்ற ஒரு அமைப்பு நாகப்பட்டினத்திலே இந்த விதவைகளால் உருவாக்கப்பட்டிருக்க அமைப்பு அவர்களே ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த மது போதைப்பொருள் நடமாட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையாக, எப்படி இன்றைக்கு பஞ்சாப் மாநிலம் இன்றைக்கு இந்த மது போதைப் பொருளினால் சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியான ஒரு நிலை நோக்கி தமிழ்நாட்டை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றன இந்த சக்திகள். எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கான கடமைகளையும் நாங்கள் இதில் தெளிவாக நாங்கள் எங்களுடைய மாநாட்டு பரப்புரையில் சொல்லுகிறோம். இன்றைக்கு தீர்மானங்களிலும் அதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எனவே இது தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சேர்த்துத்தான் இதை சொல்லுகிறோம். அது மட்டும் அல்லாமல் மக்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மது ஒழிப்பு மாநாடு தொடர்பான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உங்களுடைய விசாலமான பார்வை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய வரிக்கும் கருத்து பறிக்கும் மிக்க நன்றி திரு ரவிக்குமார்.